இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு யாரு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் முன்னணி கர்நாடக இசை பாடகியும் பின்னணி பாடகியுமான நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1973 ஆகஸ்ட் மாதம் 25 இன்னைக்கு பிறந்திருக்காங்க. இவங்க தன்னோட வெண்கல குரலாலும் அதிவேகமாக பாடக்கூடிய திறனாலும் உலகம் முழுவதும் உள்ள இசை ரசிகர்களை கவர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். புகழ்பெற்ற இசை குடும்ப பின்னணியை கொண்ட இவங்க திரை இசையிலையும் பல காலத்தால அழியாத பாடல்களை பாடியிருக்காங்க. கர்நாடக இசை உலகின் ஜாம்பவான்களான டி.கே. பட்டம்மாள் மற்றும் மிருதங்க சக்கரவர்த்தி பாலக்காடு மணி ஐயர் ஆகியோரின் பேத்தி ஆவார். தன்னோட தாய் லலிதா சிவகுமாரிடம் முறைப்படி இசை பயின்றிருக்கிறாங்க நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள். ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்புல ஜீன்ஸ் திரைப்படத்துல பாடிய கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை என்கின்ற பாடல் மூலமா பின்னணி பாடகியாக அறிமுகமாகி தமிழக அரசின் சிறந்த பின்னணி பாடகி விருதை பெற்றிருக்கிறாங்க நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள். பாரதியாரோட பாடல்களையும் தேசபக்தி பாடல்களையும் மேடைகள்ல பாடி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஏ.ஆர். ரஹ்மானின் வந்தே மாதரம் ஆல்பத்திலையும் இவங்களோட பங்கு உண்டு. இசைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக தமிழக அரசின் கலைமாமணி விருது, மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறாங்க நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள். நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? 1990 மற்றும் 2000 தமிழ் ரசிகர்களிடையே ரொம்ப பிரபலமான ஒரு முன்னாள் இந்திய திரைப்பட நடிகையான மோனிகா அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் ரேகா மருதைராஜ். 1989 ஆகஸ்ட் மாதம் 25 இன்னைக்கு நடிகை மோனிகா பிறந்திருக்காங்க. தங்கர் பச்சானின் இயக்கத்துல வெளியான புகழ்பெற்ற அழகி திரைப்படத்துல இளவயது தனலட்சுமி வேஷத்துல மிக சிறப்பா நடிச்சது மூலமா இவங்க அழகி மோனிகா அப்படின்னு பரவலா அறியப்பட்டிருக்காங்க. இவங்க தன்னோட திரையுலக வாழ்க்கைய குழந்தை நட்சத்திரமா தொடங்கியிருக்காங்க. அவசர போலீஸ் 100, பொண்ணு விளையிற பூமி, இந்திரா போன்ற பல படங்கள்ல சிறுமியா நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. முக்கிய துணை கதாபாத்திரங்கள்லயும் நடிச்சிருக்காங்க மோனிகா அவர்கள். இவங்க நடிச்ச முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அழகி படத்திற்கு பிறகு சேரனோட பசும்பொன், வடிவலோட இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி மற்றும் சிலந்தி, முத்துக்கு முத்தாக போன்ற படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படங்கள் எல்லாமே இவங்களுக்கு புகழை வாங்கி தந்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மலையாள திரைப்பட உலகத்துல இவங்களோட பெயர் பார்வதியா அப்படிங்கிறது தான். 2014 இஸ்லாமிய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு இஸ்லாம் மதத்திற்கு மாறிட்டாங்க மோனிகா அவர்கள். தன்னோட பெயரை எம்ஜி ரஹீமா அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. திரைப்படங்கள்ல இதுக்கப்புறம் நடிக்க போறதில்ல அப்படிங்கறதையும் அறிவிச்சிட்டாங்க மோனிகா அவர்கள். 2015 மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபரான மாலிக் அப்படிங்கிறவங்கள இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு வராங்க மோனிகா அவர்கள். பிறந்த நாளை கொண்டாடி இருக்கக்கூடிய மோனிகா அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.